நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி பண்ற ஒருத்தர்கிட்ட அமெரிக்க வியாபாரி வாங்காம இருக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்றோம். நம்ம பொருள் அங்க போகக்கூடாது. திருப்பூர்ல இருக்கிற பனியன் உற்பத்தியாளராக இருக்கலாம், அல்லது கரூர்ல இருக்கிற கம்பள உற்பத்தியாளராக இருக்கலாம், ஈரோட்டில் இருக்கிற துண்டு உற்பத்தியாளராக இருக்கலாம். யாரெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்களோ அமெரிக்க சந்தையை நோக்கி ஏற்றுமதி பண்ற எல்லாருக்குமே நேரடியான ஒரு தாக்குதலாக இது இருக்க போகுது. நம்ம வேலூர்ல இருக்கிற தோல் இண்டஸ்ட்ரியை இது பாதிக்கும். அமெரிக்கா மிரட்டுது அப்படின்னா அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? அவங்க வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்கன்னு தான் நேராக சொல்றாங்க. இப்போ ஆயில் பிஸ்னஸ்ல அவங்க ஏன் இவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க? இல்லை அது அப்படி மட்டும் சுருக்கமாக அவங்க சொல்ற வார்த்தையை மட்டும் பார்க்க முடியல. இவ்வளவு வரி போடுறாங்கல்ல, இந்த வரி என்ன பாதிக்குது? இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு எதிரானது. நாங்க பல பொருட்களை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் வாங்குறோம், உலக வர்த்தக ஒப்பந்தங்களை ஏத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இப்படி அந்த ஒப்பந்தங்களை மதிக்காம இருந்தா உலக வர்த்தக அமைப்பு அமைதியா இருக்குமா? இந்த ஆங்கிள் கேள்வி கேட்கணும்ல. இந்த கேள்வி உலகத்தின் பல நாடுகள் கேட்குது. அப்ப ஏன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? இன்னொன்று, விவசாய பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த பொருட்கள் இங்கே வர்றதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களுமே இறக்குமதி பண்ணக்கூடிய சூழலில் தான் நம்ம பார்க்குறோம். வெளிநாட்டு பொருட்கள் பலதுமே இருக்குது. அப்படி அந்த பொருட்கள் இங்கே வர்றதுனால இங்கே என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும்? உலக பேசு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அமெரிக்கா வந்து இந்தியா மேலே போட்டிருக்க 50% வரி விதிப்பு அப்படிங்கிறது அமலாயிருச்சு. இன்னைக்கு செய்திகளில் ஃபுல்லாக அதான் பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்த முதல் விஷயம் வந்து அமெரிக்கா நம்ம மேலே வரி போட்டிருக்கு அப்படிங்கிறத விடவும், நம்மகிட்ட இருந்து அமெரிக்கா வாங்குற பொருளை அதிகமான விலை, அதாவது அது மேலே 58% வரைக்கும் வரி போட்டு அந்த நாட்டில் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நேரடியாக நம்ம மேலே வரி இல்லை, மாறா வந்து நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி பண்ணுற ஒருத்தர்கிட்ட அமெரிக்க வியாபாரி வாங்காமல் இருக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறோம். நம்ம பொருள் அங்கே போகக்கூடாது, நம்ம பொருளை வாங்க மாட்டோம், வாங்குனா விலை அதிகமாக கொடுக்கணும், அதுக்கு விலை கம்மியாக கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவை நோக்கி அங்கே இருக்கிற வணிகரை தள்ளுறாங்க. ஸோ அதாவது நம்ம காம்படிட்டர்ஸை வளர்த்து விட்றாங்க. இந்திய ஏற்றுமதியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ அது வந்து நேற்றுலேருந்து 58% வரைக்கும் போகுது. அதாவது உலகத்திலே அதிகமான வரி விதிப்பு எதிர்கொள்கிற நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சொல்கிறாங்க. மேபி சைனா மேலேயும் வரி போட்டாங்கன்னா சைனா நம்மளை விட முன்னேறி வரலாம், ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும். ஸோ நம்ம பிரச்சனை என்னென்னா 25% வரி நம்ம மேலே போட்டப்போ ஓரளவுக்கு அது சமாளிக்க முடிகிற சூழலாக தெரிஞ்சுது. பட் 50%ங்கிறது ரொம்ப அதிகம். இப்போ ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்ட வியட்நாம் இருக்குது. வியட்நாமுக்கு வந்து ஒரு 20% டேக்ஸ், இல்லை 30% அதிகபட்சம்னு வச்சுக்கலாமே. அந்த 30% டேக்ஸோடு அவங்க உற்பத்தி பண்ணுற ஒரு தோல் பொருளோ அல்லது ஒரு பனியன் பொருளோ நம்மளை விட சீப்பாக அந்த நாட்டோட ஏற்றுமதிக்கு போகும். ஸோ அந்த வியாபாரி வியட்நாம்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பார். அல்லது இந்தியாவில் இருக்கிற உற்பத்தியாளரை உன்னோட லாபத்தில் இத்தனை சதவீதத்தை குறைச்சிக்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுப்பார். ஏற்கனவே அமேசான், உங்களுக்கு தெரியும், வால்மார்ட், அமேசான்லாம் வந்து நம்ம நாட்டில் இருந்து பனியன் வாங்கி அவங்க கடைகளில் உற்பத்தி விற்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே கேட்டுன்னு நினைக்கிறேன், இந்த நிறைய அந்த சில்லறை வர்த்தக நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே உங்களோட விலையில் இதை ஏற்றுக்குங்க, டேரிஃபில் ஒரு பகுதியை உங்கள் விலையில் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ நேரடியாக நம்ம நாட்டு உற்பத்தியாளர்கள், திருப்பூரில் இருக்கிற பனியன் உற்பத்தியாளராக இருக்கலாம், அல்லது கரூரில் இருக்கிற கம்பள உற்பத்தியாளராக இருக்கலாம், ஈரோட்டில் இருக்கிற துண்டு உற்பத்தியாளராக இருக்கலாம், யாரெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அமெரிக்க சந்தையை நோக்கி ஏற்றுமதி பண்ணுற எல்லாருக்குமே நேரடியான ஒரு தாக்குதலாக இது இருக்க போகுது. நம்ம வேலூரில் இருக்கிற தோல் இண்டஸ்ட்ரியை இது பாதிக்கும். அப்போ அமெரிக்காவுக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்மளோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் வந்து அமெரிக்கா கிடையாது, அமெரிக்கா மட்டும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய நல்ல விலை நம்மளோட சில எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் தொழிலில் தக்க வைக்குது. அது நமக்கும் டாலர் கொடுக்குது. ஸோ இப்போ 2 அடி விழுகும். நமக்கு டாலர் வரத்துங்கிறது அமெரிக்காவிலேருந்து நேரடியாக குறையும். வேறு மார்க்கெட்டில் ஏற்றுமதி பண்ணலாம், பட் ஆனால் ஏற்றுமதி குறைஞ்சா நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி இருப்பு குறையும். இன்னொன்று வந்து ஏற்றுமதியாளர்கள் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இன்டர் கனெக்டட். இப்போ ஒரு நிறுவனம் ஐரோப்பாவுக்கும் பண்ணும், அமெரிக்காவுக்கும் பண்ணும், மொத்தமாக வர லாபத்தில் இருந்து அது தன்னோட ஒட்டுமொத்த வரவு செலவு வச்சுருக்கும். இப்போ அது பாதிக்கப்படும். இப்போ அமெரிக்கா சொல்கிறது என்னென்னா, இப்போ அவங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது மிரட்டல் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. அப்போது அமெரிக்கா மிரட்டுது அப்படின்னா அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? அவங்க வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்கன்னு தான் நேராக சொல்கிறாங்க.
ஆயில் பிஸ்னஸில் அவங்க ஏன் இவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க? இல்ல. அது அப்படி மட்டும் சுருக்கமா அவங்க சொல்ற வார்த்தைய மட்டும் பார்க்க முடியல. பேச்சுவார்த்தை ஒரு 5 தடவ நடந்திருக்கு அமெரிக்காவோட. அந்த அமெரிக்க பேச்சுவார்த்தை கிட்ட இந்தியர்கள் நெகோஷியேட் பண்ணும்போது, இந்தியன் கவர்ன்மெண்ட் நெகோஷியேட் பண்ணும்போது, விவசாய உற்பத்தி பொருட்கள், பால் உற்பத்தி பொருட்கள் இது 2மே இந்திய சந்தைக்குள்ள தடையில்லாம வர்த்தகம் பண்றதுக்கான அனுமதிய அமெரிக்கா கேட்குது. ஓ, அமெரிக்க பொருட்கள் இங்கே அமெரிக்க வந்து. பொருட்கள் இங்க ஓகே. வரணும். ம். 2வது வந்து நீங்க சொன்ன எண்ணெய் உற்பத்தியில ரஷ்யாவுக்கு பதுவா அமெரிக்காவ தேர்ந்தெடுக்கணும். அதுல வந்து நமக்கு பிரச்சனை இல்லாத மாரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே மோடி அங்க ட்ரம்ப்ப முதல் முறையா பார்க்க போனப்போ, ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அது ஃபர்தரா மூவ் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அது பண்ணிட்டு வந்தாங்க. ஆ அப்போ எண்ணெய் மட்டும் இல்ல. ஆனா ரஷ்ய எண்ணெய வாங்காதீங்கன்னு சொல்றதுல ஒரு பாதிப்பு நமக்கு கூடுதலா இருக்கும். அது என்னன்னா, நம்ம டாலர்ல ரஷ்யா எண்ணெய வாங்கல. நம்ம ம். ரூபிள்ல வாங்குறோம். ம். ஸோ டாலர் குடுத்து தான் வாங்கணும்னா, நம்மளோட டாலர் கையிருப்புங்கிறது இன்னும் இன்னும் இறக்குமதிய நோக்கி கூடுதலா போகும். ஸோ ரஷ்யாவ வாங்காதீங்கன்னு சொன்னா, அது வந்து விலை குறைவான எண்ணெய நம்ம வாங்காம இருக்கிறது மட்டும் இல்ல, டாலரையும் நம்ம வந்து அதிகமா இழக்க வேண்டியிருக்கும். ஸோ ம். இதுதான் இந்த நெகோசியேஷன்ல இந்தியாவ பலவீனப்படுத்துற பகுதி. ம். இது இந்தியாவுக்கு வந்து சாதகமா முடியாது. ஓகே. பட் இன்னொன்னு அந்த அக்ரீமெண்ட்ட சரியா கவனிச்சீங்கன்னா, இப்போ வரி போடுறாங்க இல்லையா 50%. அந்த 50% வரியை எதிர்கொள்ளாத பொருட்கள். இப்ப இந்தியாவ ஒரு ஏற்றுமதி பண்ற 100 பொருள்ல 30 விதமான பொருட்களுக்கு வந்து அது கிடையாது. டியூட்டி ஃப்ரீ. டியூட்டி ஃப்ரீ. ம். அதுல முக்கியமா வந்து மிக முக்கியமான வியாதிகளுக்கான மருந்து தயாரிப்பு. ம். அப்புறம் ஐஃபோன் இங்க வந்து அசெம்பிள் பண்ணி ஏற்றுமதி பண்றாங்க. ஓ, இந்த மாரி அதுக்கெல்லாம் டேக்ஸ் பிரச்சனை. அதுக்கெல்லாம் டாக்ஸ் பிரச்சனை இல்ல. ஸோ அவங்க நாட்டு, அவங்க முதலாளிகள், அவங்க மக்கள பாதிக்கிற விஷயத்துல இவங்க இத பண்ணல. இந்தியாவுடைய மோனோபொலி. இந்தியா வந்து பெரும்பான்மை உற்பத்தியை அமெரிக்காவுக்கு சீப்பாவும், பெட்டராவும் செஞ்சு குடுக்குற இடத்துல அவங்க அத கை வைக்கல. ம். எங்க வந்து காம்படிட்டர் இருக்காங்களோ, அங்க தான் கை வைக்கிறாங்க. எங்க பனியனுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல இன்னொரு காம்படிட்டர் இருக்காங்களோ கண்டிப்பா. அந்த இடத்துல இந்தியாவுக்கு கை வைக்கிறாங்க. பங்களாதேஷ் காம்படிட்டரா இருக்கிற இடத்துல அவங்க அத பண்றாங்க. ஓ. இந்தியாவுக்கு வியட்நாம் காம்படிட்டராவும், இந்தோனேஷியா காம்படிட்டராவும் இருக்கிற இடத்துல அத பண்றாங்க. ம். ஸோ அங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவங்க ஆப்ஷன் லெஸ்ஸா இருக்கிற இடத்துல அத பண்ணல. இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் நம்ம ரிட்டாலியேட் பண்ணாம இருக்கோம்? ஆ, எதிர்த்து அதுதான் எனக்கும் கேள்வி வந்தது. இப்போ வந்து மருந்து பொருட்கள் நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம அத வச்சு பதில் அடி குடுக்கலாம் அவங்களுக்கு. அப்போ ஏன் நம்ம கவர்மெண்ட் அத பண்ணல? இல்ல. அது பதிலடி குடுக்கலாங்கிறத விடவும், ஒரு நம்மகிட்ட இருந்து ஒரு 30% பொருளுக்காவது அமெரிக்கா நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல. அப்ப நம்மளோட டோன் வந்து மாறி இருக்கலாம். இப்ப நம்ம வந்து நேரடியா அமெரிக்கான்னு பேசுறதில்ல. ட்ரம்ப் வந்து இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையில சண்டைய நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னாரு. நேத்து கூட பேசியிருக்காரு. ஆமா. அவர் பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அ இப்போ இவ்வளவு வரி போடுறாங்கல்ல. இந்த வரி என்ன பாதிக்குது? இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்க்கு எதிரானது. நாங்க பல பொருட்கள ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அடிப்படையில வாங்குறோம். உலக வர்த்தக ஒப்பந்தங்கள ஏத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இப்படி அந்த ஒப்பந்தங்கள மதிக்காம இருந்தா, உலக வர்த்தக அமைப்பு அமைதியா இருக்குமா? ம். இந்த ஆங்கிள்ல கேள்வி கேட்கணும்ல. இந்த கேள்வி உலகத்தின் பல நாடுகள் கேட்குது. அப்ப ஏன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி இப்ப சைனா வந்து அவங்க நாட்டோட ரேர் எர்த் மினரல்ஸ் அரிய தனிமங்கள் விஷயத்துல அவங்க ஏகபோகமா இருக்காங்க. அத ஏற்றுமதி பண்றத டைட் பண்ணாங்க. ம். அமெரிக்கா வழிக்கு வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருள்ல இருக்கிற ஹோல்ட நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறத எது தடுக்குது? ம். இந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்ல. மாறா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து சில ராணுவ தளவாடங்கள அதீத விலை குடுத்து வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுவும் இன்னும் ரியலைஸ் ஆகல. பட் அவ்ளோ காசு எப்படி குடுத்து நம்ம வாங்க போறோம்? அத எப்படி பராமரிக்க போறோம்? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. ம். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் பேச வேண்டியது என்னன்னு நினைக்கிறேன்னா, பெட்ரோலிய பொருட்கள்ல இந்த இந்த டயலாக் நடக்கும்போது, இந்திய சிறு உற்பத்தியாளர்கள் கொஞ்சம் அத கூடுதலா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் கூடுதலா பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்றோம். ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வாங்குறோம். அஃப்கோர்ஸ் மற்ற நாடுகள்லேருந்து வாங்குனாலும், ரஷ்யாவுக்கு மேஜரான பார்ட். மேஜரா மாறிட்டு இருக்கு. ரொம்ப கம்மியா வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அதிகமா வாங்குறோம். நம்ம ஈரான்ல வாங்குறத ஒப்பந்தம் போட்டு அத வாங்கல. அப்படி போட்டிருந்தா அதுவுமே நமக்கு அதிகமா வந்திருக்கும். அத வாங்கி இங்க நம்ம வந்து சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிச்சு எத்தனால் கலக்குறோம். ம். எத்தனால் வந்து 20%. அதுக்கப்புறம் சுத்திகரிச்சுட்டு நாம வந்து பெட்ரோலா இங்க விக்கும்போது, டாக்ஸ் ஒரு 50% போடுறோம். ம். இந்த டாக்ஸையும் எத்தனாலையும் கழிச்சுட்டு பார்த்தா, மீதி இருக்கிறது தான் பெட்ரோல். அதுக்கு நம்ம அந்நிய செலாவணி குடுக்க வேண்டிய தேவை ரஷ்யா இதுல இல்ல. இப்ப இத வந்து மக்கள் வாங்குறாங்க. ஆனா மக்களுக்கு வந்து இந்த விலை குறையவே இல்ல.
இதில் ரிலையன்ஸ் லாபம் அடைகிறாங்க, வேற சில பொதுத்துறை நிறுவனங்கள் கூட லாபம் அடையலாம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்குற நாடுகள் இதில் ஆக்சுவலாக பலன் அடைகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸோ எத்தனால் கலப்போ இல்லை. மேபி இப்போ இங்கே சாதாரண சிறு உற்பத்தியாளர் ஒருவேளை பங்களாதேஷில் இருக்கிற இன்னொரு உற்பத்தியாளரோட போட்டி போடணும்னா, நீங்கள் வந்து மின்சாரமோ அல்லது ஜெனரேட்டரோ இயக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெட்ரோலை பயன்படுத்துகிறீங்க, உங்களை விட காம்படிட்டிவ் அட்வான்டேஜில் அவர் இருப்பார். இப்போ இந்த ரஷ்யா ஆயில் விலை குறையறதோட பாதிப்பை சிறு உற்பத்தியாளர் தான் அடைகிறாங்க. இதில் கிடைச்ச லாபத்தை இந்த பாதிப்புக்கு சப்சிடைஸ் பண்ணுற முடிவை அரசு எடுக்கலாம்ல. ஏன்னா இந்த காசு அப்படி வந்தது தானே, நாம பயன்படுத்தின காசு தானே. இதை இன்னைக்கு சிறு உற்பத்தியாளர்கள் பேசணும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலையில நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் நாட்டுக்கு மொத்தமா கிடைச்ச லாபம்னா கூட இப்ப அதோட விளைவை பெரிய ரிலையன்ஸ் கம்பெனி எதிர்கொள்ள போறது இல்லை இந்த அளவுக்கு. ஆனா சாதாரண எம்எஸ்எம்இயால நிக்க முடியாது. அப்ப இங்க திருப்பூர்ல இருக்கிற பனியன் தொழிலோ ஜவுளி தொழிலோ அல்லது வேலூர்ல இருக்கிற தோல் பொருட்களோ இதை வந்து டிமாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எங்களால அடையிற லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரும். ஏன்னா இத்தனை வருஷ கணக்கில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். லட்சக்கணக்கான கோடி வரும். சில 1000 கோடிகளாவது இந்த அதீதமான வரி விதிப்பை எதிர்கொள்ற விதத்துல இந்திய அரசு கொடுக்கணும். அது உடனடியாக அறிவிக்கணும். அப்படி ஒரு அறிவிப்பு இந்திய அரசு கிட்ட இருந்து வரல. ஸோ இந்த எம்எஸ்எம்இ செக்டர் வந்து கதிகலங்கி நிற்கிறாங்க. நமக்கு முன்னாலேயே தெரியும் இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு. ஒன்று தடுக்க முடியணும். தடுக்க முடியாதுன்னா இதை எதிர்கொள்றதுக்கான நம்பிக்கையை வந்து நீங்க கொடுங்க. இல்லை மார்க்கெட் உங்களை விட்டு போயிடும். அதுதான் இங்க நடக்கல. நீங்கள் பெட்ரோல் மட்டும் மேட்டர் இல்லைன்னு பேசுனீங்க. இன்னொன்று விவசாய பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த பொருட்கள் இங்கே வர்றதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களுமே இறக்குமதி பண்ணக்கூடிய சூழலில் தான் நம்ம பார்க்குறோம். வெளிநாட்டு பொருட்கள் பலதுமே இருக்குது. அப்படி அந்த பொருட்கள் இங்கே வர்றதுனால இங்கே என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும்? இது அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. என்னன்னா இப்போ அமெரிக்க விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் இந்திய விவசாயிகளுக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக நம்ம உற்பத்தி பண்ணலை. நம்ம உள்நாட்டு சந்தையும் தன்னோட சொந்த தேவைக்கும் உற்பத்தி பண்ணுறவங்களா இருக்கிறோம். நம்ம விவசாயத்தில் செஞ்சுருக்கிற ஆராய்ச்சியும் நமக்கு இருக்கிற கட்டமைப்பும் அமெரிக்காவோட ஒப்பீடு தகுந்தது கிடையாது. அப்போ உலக சந்தைக்கு தயாராகாத ஒரு பெரும்பகுதி விவசாயிகள் இந்தியாவில் அவங்க தான் மேஜர் எம்ப்ளாய்மெண்ட், இன்றைக்கும் அவங்க தான் வேலையை கொடுக்குறவங்களா இருக்காங்க. அப்போ அந்த பகுதியை திறந்து விடுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக எதிர்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் வந்து பால் உற்பத்தி பொருட்கள் எடுத்துக்கலாம். அமெரிக்காவோட பால் பண்ணைகளோட சாதாரண எரும மாடுகளும் பசு மாடுகளும் போட்டியிட முடியுமா? நம்ம வந்து நம்ம விவசாயியே வத்தலும் நுத்தலுமா இருப்பார். அவர் கிடைக்கிற இடத்துல அந்த மாட்டை வந்து கட்டி மேய விட்டு அதுலேருந்து எடுக்கிற பால்லேருந்து ஒரு குறைந்தபட்ச உற்பத்தி பொருளை இல்லை ஒரு பண்ணைக்கு விற்பார். அந்த பண்ணை அதுலேருந்து உற்பத்தி எடுக்கும். ஆனால் அமெரிக்காவுடைய பால் பண்ணைகளுடைய அளவும் அதோட உற்பத்தி கட்டமைப்பே வேற. இப்போ இதுல உருவாகிற பொருளை நம்ம இங்க இந்திய மார்க்கெட்ல கொண்டு வந்து வித்தா என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு விவசாயியுடைய மாடை எடுத்து பாலை வாங்கி அதை வந்து ஒரு பண்ணை வந்து 3-4 விதமான குவாலிட்டி ப்ராடக்டாக உற்பத்தி பண்ணி ஒரு பகுதியை மும்பையில் விற்குது, இல்லை ஒரு பகுதியை எக்ஸ்போர்ட் பண்ணுது, இன்னொரு பகுதியை வந்து சிறு நகரத்தில் விற்குது, மீதி இருக்கிறத வந்து சாதாரண கிராமத்தில் விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் முதல் பெரும் சந்தைகள் அமெரிக்க பொருட்களால் முதல்ல கையகப்படுத்தப்படும். அந்த சந்தையில் கிடைக்கிற நல்ல லாபம் வந்து இந்த பால் பண்ணைகளை விட்டு அகலும். அப்போ இந்த லாபத்தை எடுக்க முடியாமல் அவங்க நொடிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. மீதி இருக்கிற மார்க்கெட் உடனடியாக கைப்பற்றப்படாது. ஆனால் மேஜர் மார்க்கெட்ஸை அமெரிக்க பொருட்கள் கைப்பற்றினா அது நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஒன்று. இன்னொன்று, எண்ணெய் வித்துக்களான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அமெரிக்காவோ இல்லை இப்போ நீங்கள் சோயாபீன் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ரஷ்யா வந்து சீனா வந்து அதிகமான சோயாபீனை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாங்க என்ன சிக்கல் இருந்ததுன்னா, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோயாபீன் விதைகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு சீன விவசாயிகள் தள்ளப்பட்டது. சீனாவுக்கு வரக்கூடிய சோயாபீனுடைய விலையை அந்த உள்நாட்டு மார்க்கெட்டில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களால் தக்க வைக்க முடியாது. இதனால் சோயாபீன் விவசாயத்தை விட்டு மெல்ல மெல்ல விவசாயிகள் வேற பொருள் விவசாயத்துக்கு சீனாவில் மாறிட்டாங்க. இப்போ திடீர்னு அமெரிக்கா டாரிஃப் விதித்து ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது சீனாவால் உடனடியாக அந்த மார்க்கெட்டை தன்னோட நாட்டில் அந்த உற்பத்தியை உருவாக்க முடியல. ஏன்னா விவசாயம் ஒரு நாளில் உருவாகிற தொழில் கிடையாது. இப்போ என்ன இது,
விவசாயத்தில் தன்னிறைவு அடைய போயிட்டு இருந்த அந்த நாடு இன்னைக்கு பிரேசில்கிட்ட இல்லை வேற ஏதாவது நாட்டிலேருந்து இறக்குமதியை நோக்கி தள்ளப்படுறாங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு ஒரு வெண்மை புரட்சி ஒரு நீண்ட காலம் நடத்தியிருக்கோம். அதே மாதிரி பசுமை புரட்சிங்கிறது நடத்தி ஓரளவுக்கு நம்ம வந்து கோதுமை அரிசி உற்பத்தியில் முன்னேறி இருக்கோம். மற்ற பொருட்கள் உற்பத்தியும் தேவை ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த ஏற்றுமதி பிரச்சனையால் அதை காரணமாக சொல்லி நம்ம வந்து ஒரு டியூட்டி ஃப்ரீயாக பருத்தி இறக்குமதிக்கான அனுமதியை ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. இந்த அனுமதியை எதிர்கொள்வதற்கு இந்திய பருத்தி விவசாயிகளால் முடியல. அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்கள் பாட்டிக்கு டியூட்டி ஃப்ரீயாக இறக்குமதி பண்ணுவீங்க, விலை குறைவா ஜவுளி உற்பத்தியாளருக்கு பஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் அந்த விலை குறைவை எதிர்கொள்ள வேண்டியது நாங்கள். இப்போ இங்கே மீடியேட்டரா ஒரு அரசு செயல்பட்டு எங்களுக்கும் நியாய விலை ஜவுளிக்கும் நியாய விலைங்கிற ஏற்பாட்டில் செய்யலை, மார்க்கெட் கிட்ட விட்டுறீங்க. அப்போ மார்க்கெட்டில் வெளியிலேருந்து வரக்கூடிய பருத்தி வரும்போது இந்திய பருத்தி உற்பத்தி பாதிக்கப்படுது. மார்க்கெட்டு தலைவிதியை நீங்கள் விட்டுறீங்க. இப்போ பாருங்க விவசாயியோடைய நிலைமை, மார்க்கெட்டேன்னு விட்டால் விவசாயியோடைய நிலைமை என்ன ஆகுது? நான் விலை குறைவாக பஞ்சு விற்க வேணாம்னு சொல்லலை, பட் ரெகுலேட்டருங்கிற இடத்துல அரசு இல்லாததை உலக வங்கி உத்தரவை கேட்டு தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ விவசாயத்துடைய மற்ற துறைகளில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை அரசு அறிவிக்குது, அதுவே இன்னைக்கு சட்டமாக வரணும்னு நம்ம கேட்குறோம். இப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிச்சிங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஆதார விலையில் வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் மார்க்கெட்டில் விற்க முடியுமா லாபகரமா? அப்போ அரசு வந்து நொடிச்சு போகிறத நோக்கி தானே போகும். அப்போ இதை வந்து அரசு இந்த வரி விதிப்பெல்லாம் எதிர்கொள்ளணும் இல்லை, இது வந்து விவசாய உற்பத்தி பொருளில் ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து மாறலை, நல்ல விஷயம்தான். ஆனால் அது மாறாமையே இருக்குமான்னு தெரில. இந்த பருத்தி இறக்குமதி விஷயத்தில் அவங்க எடுத்த முடிவு வேகம் அதெல்லாம் பார்க்கும்போது வேற ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது இன்று முதல் தான் நமக்கு தெரிய வரும். இதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. விரிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி தொடர்பு நேரத்துக்கு. நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.